வணக்கம். இது டிவிஎன் லங்கா செய்திகள். யாழில் தையல் கடைக்குள் புகுந்த கார், ஒருவர் கவலைக்கிடம், இருவர் படுகாயம். யாழில் அனுமதியின்றி தடுத்து வைக்கப்பட்ட மாடுகள் மீட்பு. கொழும்பு வைத்தியசாலைக்குள் நடந்த துயரம். இளம் தாயின் மரணத்தில் மர்மம், கணவன் முறைப்பாடு. இடியுடன் கூடிய கனமழை, விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. சீனாவின் ஆதரவுக்கு நன்றி கூறிய ஜேவிபி ஒத்துழைப்பை வழங்கவும் தயார். புதிய கல்வி சீர்திருத்தம் நடைமுறைக்கு சாத்தியமில்லை, சஜித் பகிரங்கம். ஒன்றிணைந்து செயற்படுவோம், பிரதமர் ஹரணியன் கிறிஸ்துமஸ் வாழ்த்து. யாழில் காவல்துறையினர் துரத்தி வந்த கார் ஒன்று விபத்துக்குள்ளாகியுள்ளது. குறித்த விபத்து நேற்று இரவு 8:15 மணி அளவில் நவாலி மூத்த நாயனார் ஆலயத்துக்கு முன்பாக இடம்பெற்றுள்ளது. சம்பவத்தில் 3 படுகாயமடைந்துள்ள நிலையில் ஒருவர் கவலைக்கிடமாக இருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில், மானிப்பாய் காவல்துறையினர் கார் ஒன்றினை துரத்தி வந்தனர். அந்த கார் மூத்த நாயனார் கோவிலுக்கு அருகாமையில் உள்ள தையல் கடை மற்றும் வேறு ஒரு கடையின் மீது மோதி விபத்து சம்பவித்துள்ளது. இதன்போது தையல் கடையில் இருந்து கதைத்துக் கொண்டிருந்த 3 படுகாயமடைந்ததுடன் அவர்களில் ஒருவரது நிலை கவலைக்கிடமாக உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதையடுத்து படுகாயமடைந்த 3வரும் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக சேர்ப்பிக்கப்பட்டனர். காரை செலுத்தி வந்த சாரதி மானிப்பாய் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். அத்துடன் 2 கடைகளும் மற்றும் 3 தையல் இயந்திரங்களும் சேதமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. மானிப்பாய் காவல்துறையினர் துரத்தி வந்ததனாலேயே வேக கட்டுப்பாட்டை இழந்த கார் இவ்வாறு விபத்து ஏற்படுத்தியதாக அங்கிருந்தவர்கள் தெரிவிக்கின்றனர். குறித்த இடத்தில் காவல்துறை விசேட அதிரடி படையினர் மற்றும் காவல்துறையினர் குவிக்கப்பட்டு பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. யாழில் பதிவு அனுமதியின்றி இறைச்சியாக்க தடுத்து வைக்கப்பட்டிருந்த கன்றுக்குட்டிகள் உள்ளிட்ட 15 மாடுகள் கைப்பற்றப்பட்டுள்ளன. யாழ் மாநகர சபையின் ஆளுகைக்குட்பட்ட பண்ணை பகுதியில் உள்ள கொள்கலத்தில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த மாடுகளே இவ்வாறு கைப்பற்றப்பட்டுள்ளன. யாழ் மாநகர சுகாதார குழு தலைவர் சாருஜன், மாநகர பிரதி முதல்வர் இமானுவேல் தயாளன், மாநகர சபை உறுப்பினர் சு நிஷாந்தன் மற்றும் மயூரன் உள்ளிட்ட மாநகர சபை குழுவினரால் குறித்த கொள்கலம் இரவு முற்றுகையிடப்பட்டுள்ளது. நத்தார் தினத்தை முன்னிட்டு அனுமதியற்ற முறையில் காதுப்பட்டி இன்றி குறித்த மாடுகள் கொண்டுவரப்பட்டு இறைச்சியாக்க வெட்ட தயார் நிலையில் வைக்கப்பட்ட நிலையில் மாநகர சபை மேற்பார்வை உத்தியோகத்தருக்கு கிடைத்த தகவலுக்கு அமைய குறித்த சுற்றி வளைப்பு மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இதன்போது குறித்த மாடுகள் வெட்டப்படுவது தடுக்கப்பட்டதுடன் உரிமையாளருக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கவும் தீர்மானிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. கொழும்பு IDH மருத்துவமனையில் டெங்கு காய்ச்சலுக்காக சிகிச்சை பெற்று வந்த நிலையில் இளம் தாய் ஒருவர் உயிரிழந்த நிலையில் கணவர் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்துள்ளார். கடந்த 11ஆம் தேதி உயிரிழந்த 2 பிள்ளைகளின் தாயான ஷானிகா சமரபால என்ற 37 வயதானவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். தரமற்ற மருந்துகளை வழங்கியதால் இந்த மரணம் ஏற்பட்டதாக அவரது கணவர் நேற்று அதற்குரிய போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்துள்ளார். உயிரிழந்த பெண்ணின் கணவரான கோமாகம கபரகடாவை சேர்ந்த பசானக மதுசங்க என்பவரே இவ்வாறு முறைப்பாடு செய்துள்ளார். டெங்கு காய்ச்சலுக்காக தனது மனைவி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டதாகவும் அவர்களுக்கு 2 பிள்ளைகள் இருப்பதாகவும் அவர் கூறினார். மருந்து வழங்கப்பட்ட உடனேயே தனது மனைவியின் இதயம் நின்றுவிட்டது. அவரது இதயம் சுமார் 6 முறை பாதிக்கப்பட்டது. சிகிச்சை அளிக்கப்பட்டு ஒவ்வொரு முறையும் இயல்பு நிலைக்கு திரும்பிய போதிலும் அவரை காப்பாற்ற முடியவில்லை என மருத்துவர்கள் கூறியுள்ளனர். சம்பவத்துக்கான காரணத்தை மருத்துவர்களால் கூட புரிந்து கொள்ள முடியவில்லை. இது குறித்த விசாரணை தொடங்கப்பட்டுள்ளது. நான் என்ன செய்தாலும் இப்போது எனக்கு மனைவி இல்லை, என் பிள்ளைகளுக்கு அம்மா இல்லை. எனவே இதுபோன்ற சம்பவங்கள் மீண்டும் நிகழாமல் தடுக்க முறையான விசாரணை நடத்தப்பட வேண்டும் என கணவர் குறிப்பிட்டுள்ளார். சப்ரகமுவ மாகாணத்திலும் காலி, மாத்தறை மற்றும் களுத்துறை மாவட்டங்களிலும் பிற்பகல் 2 மணிக்கு பிறகு சில இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். குறித்த விடயத்தை வளிமண்டலவியல் திணைக்களம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது. மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது, ஊவா மாகாணத்திலும் அம்பாறை, மட்டக்களப்பு, மாத்தளை மற்றும் நுவரெலியா மாவட்டங்களிலும் சில இடங்களில் மழை பெய்யக்கூடும். சப்ரகமுவ மற்றும் மத்திய மாகாணங்களிலும் களுத்துறை, பதுளை, காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் அதிகாலை நேரங்களில் மூடுபனி நிலவும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. மேலும் இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது தற்காலிகமாக பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கத்தால் ஏற்படும் சேதங்களை குறைக்க போதுமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் டிட்வா சூறாவளியின் தாக்கத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு சீன அரசாங்கம் வழங்கிய உதவி மற்றும் ஆதரவுக்கு ஜேவிபியின் பொதுச் செயலாளர் ட்ரில்வின் சில்வா தனது நன்றியை தெரிவித்தார். சீன கம்யூனிஸ்ட் கட்சியின் உயர்மட்ட குழுவும் மக்கள் விடுதலை முன்னணியின் பொதுச் செயலாளர் ட்ரில்வின் சில்வா உள்ளிட்ட ஜேவிபி தலைவர்கள் குழுவும் நேற்று பிற்பகல் கட்சி தலைமையகத்தில் சந்திப்பொன்றை நடத்தியிருந்தனர். இதன்போது சீன கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் மக்கள் விடுதலை முன்னணிக்கும் இடையிலான நீண்டகால நட்பு மற்றும் ஒத்துழைப்பு தொடர்பில் கலந்துரையாடப்பட்டது. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க
நாயக்கவின் சீன விஜயத்தின் போது கையெழுத்திடப்பட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின்படி 2025 மேற்கொள்ளப்பட்ட ஒத்துழைப்பு நடவடிக்கைகள் தொடர்பில் கலந்துரையாடப்பட்டது. எதிர்வரும் ஆண்டில் சீன கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் மக்கள் விடுதலை முன்னணிக்கும் இடையிலான ஒத்துழைப்பை மேலும் வளர்ப்பதற்கான தேவை மற்றும் நடவடிக்கைகள் குறித்தும் இருதரப்பினரும் இதன்போது கலந்துரையாடினர். இதன்போது மக்கள் விடுதலை முன்னணியை பிரதிநிதித்துவப்படுத்தி தொழில் மற்றும் தொழில் முனைவோர் மேம்பாட்டு அமைச்சர் சுனில் கந்துநெத்தி, வர்த்தகம், உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு மேம்பாட்டு அமைச்சர் வசந்த சமரசிங்க மற்றும் பலர் கலந்து கொண்டமை குறிப்பிடத்தக்கது. எதிர்வரும் ஜனவரி மாதம் முதல் புதிய கல்வி சீர்திருத்தத்தை நடைமுறைப்படுத்துவது நடைமுறைக்கு சாத்தியமில்லை என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். ஐக்கிய மக்கள் சக்தியால் முன்னெடுக்கப்படும் நிகழ்வு ஒன்றில் நேற்று கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இந்த விடயத்தினை குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், மக்களினதும் பாடசாலை மாணவர்களினதும் மனநிலைகள் குறித்து நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அவர்களினது அடிப்படை உரிமைகளை மீறக்கூடாது. பாடசாலை கட்டமைப்பை வலுப்படுத்துவதற்கு அரசாங்கத்திடம் சரியான திட்டம் ஒன்று இல்லாமையால் பிள்ளைகளை பாதிக்கப்பட்டுள்ளனர். அரசாங்கம் விரும்புவது போல் ஜனவரி முதல் புதிய சீர்திருத்தங்களை நடைமுறைப்படுத்துவது நடைமுறைக்கு சாத்தியமற்றது என்பதால் இது குறித்து சிந்தித்து பார்த்து நடவடிக்கை எடுக்குமாறு அரசாங்கத்திடம் கேட்டுக்கொள்கிறேன். இத்தருணத்தில் மக்கள் எந்தளவு உதவியற்றவர்களாக காணப்படுகின்றனர் என்பதை அரசாங்கம் புரிந்து கொள்ள வேண்டும். சர்வதேச தொழிலாளர் அமைப்பின் கூற்றுப்படி இந்த பேரழிவால் 3,74,000 தொழில்கள் இழக்கப்பட்டுள்ளன. 23% விவசாய காணிகளும் 35% தேயிலை தோட்டங்களும் இதனால் பாதிக்கப்பட்டுள்ளன. மாதத்துக்கு $48 மில்லியன் வருமான இழப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் மதிப்பிடப்பட்டுள்ளது. சிறிய தேயிலை தோட்ட உரிமையாளர்களின் தேயிலை காணிகள் கூட அழிந்து போயுள்ளன. அரசாங்கம் வீராப்பு பேசிக் கொண்டிருக்காமல் மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகளின் வழிமுறைமைக்கு ஏற்ப நடந்து கொள்ள வேண்டும் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். கல்வி அமைச்சரும் பிரதமருமான ஹரணி அமரசூரிய நாட்டு மக்களுக்கு தனது கிறிஸ்துமஸ் வாழ்த்தினை தெரிவித்துள்ளார். அவர் தனது வாழ்த்துச் செய்தியில், இந்த ஆண்டு டிசம்பர் மாதம் வழக்கமான மகிழ்ச்சி மற்றும் கொண்டாட்டத்துடன் வரவில்லை. முழு நாட்டையும் முழுக்கிய இயற்கை பேரழிவால் பாதிக்கப்பட்ட ஆயிரக்கணக்கான மக்களின் துக்கம், வலி மற்றும் அமைதியான வேதனையின் மத்தியில் இது வருகிறது. ஆயினும் கிறிஸ்துமஸின் உண்மையான அர்த்தத்துக்கு ஏற்ப இயேசு கிறிஸ்துவின் போதனைகளால் வழிநடத்தப்பட்டு நம் நாட்டு மக்கள் தங்கள் வேறுபாடுகளை ஒதுக்கி வைத்துவிட்டு பேரழிவால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஆதரவளிக்க ஒற்றுமையுடன் ஒன்றுபட்டுள்ளனர். அவர்களின் செயல்கள் மூலம் அன்பு, இரக்கம் மற்றும் ஒருவரையொருவர் நேசிக்க வேண்டும் என்ற கிறிஸ்துவின் உன்னத போதனையின் மதிப்புகளை அவர்கள் உலகிற்கு நிரூபித்துள்ளனர். இந்த நேரத்தில் அனைத்து சமூகங்களும் ஒரு பொதுவான நோக்கத்துடனும் கூட்டு பொறுப்புடனும் ஒன்றிணைந்து நாட்டை மீண்டும் கட்டியெழுப்பவும் நமது நாட்டின் எதிர்காலத்துக்காக ஒன்றிணைந்து செயல்படவும் வேண்டிய ஒரு முக்கியமான கட்டத்தில் நாம் நிற்கிறோம். நமது அரசாங்கத்தின் மீது நம்பிக்கை வைத்துள்ள பலரால் கற்பனை செய்யப்பட்ட புதிய நாட்டை கட்டியெழுப்புதல் என்ற பொதுவான இலக்கை நோக்கி நாம் தொடர்ந்து அயராது உழைப்போம். மேலும் அவர்களின் நம்பிக்கைகள் மற்றும் அபிலாசைகள் நிறைவேறுவதை உறுதி செய்வோம். இந்த கிறிஸ்துமஸ் தினத்தில் ஒரு சிறந்த நாளைக்கான நமது பொதுவான கனவை நனவாக்க ஒற்றுமை, அன்பு, இரக்கம் மற்றும் பொறுப்பால் வழிநடத்தப்படும் குடிமக்களாக ஒன்றிணைந்து செயல்படுவதற்கான நமது உறுதிப்பாட்டை புதுப்பிப்போம். இலங்கையிலும் உலகெங்கிலும் உள்ள அனைத்து கிறிஸ்தவ பக்தர்களுக்கும் இனிய கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் என குறிப்பிட்டுள்ளார். Give me some sunshine, give me some rain, give me another chance. I wanna